உள்ளாட்சித்துறை எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு கிடைத்தது, சட்டமன்றத்தில் 3 டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடியவங்க மிகச்சிலராக தான் இருப்பாங்க. மதுரையின் அதிமுக முகங்களில் முக்கியமானவரா ஒருவரா வரதுங்கிறது தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறேன், கட்சிக்கு உழைத்துக் கொண்டு மக்களை சந்திக்கும் போது அன்பா சந்திக்கிறேன். எல்லாரும் சொல்றதை விட 50 ஆண்டு கால அரசியல் சொல்றதை விட என்னை பொறுத்துக்கு 60 ஆண்டு கால அரசியல் இருந்திருக்கேன். 60 வருஷம் ஏறக்குறைய 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஒரு பள்ளி மாணவன் நான் இருக்கும்போது மாதம் 3 கூட்டம் போடுவேன். தொடர்ந்து காலையிலேருந்து இரவு வரை மக்களை சந்திப்பேன், இல்லாட்டி ஏதாவது அதிகாரிகளை சந்திப்பேன். ஆர்வத்தோடு நான் பணியாற்றினேன். அது விளைவுதான் மேயர்பதி எனக்கு ஒரு மனசு திருப்தி. இன்னைக்கு மதுரை மாநகராட்சி மீது பல்வேறு விமர்சனங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள், அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு காரணம் தலைமை சரியில்லையோன்னு என்னுடைய சந்தேகம். எனக்கு இங்கன் ஹோல்டு இருக்குது. என்னால் ஒரு அமைப்பு உட்கட்டமைப்பை எல்லாத்தையும் மீறி எனக்கென்று ஒரு நம்பிக்கையான இடம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார், தலைமையும் புரிந்து கொண்டிருக்கிறது. என்ன மாதிரி அந்த தீபத்தூண் விவகாரங்கள் தீபத்தூண் நியாயமான இது என்னமோ, பட் அதை விளக்கி மக்களுக்கு புரிந்து கொள்கிற அளவுக்கு அதை புரிந்து கொள்ள செய்து அதில் எந்தவித ப்ராப்ளமோ இஷ்யூ இல்லாமல் கொண்டு போவதற்கு நான் முழு முயற்சி எடுக்கிறேன். புதுமுகத்தை திமுக நிப்பாட்டி அது திமுகவுக்கு இது பழகி போன ஒன்று. பண அதிகாரத்தையும் பணபலத்தையும் அதிகார பலத்தையும் கொண்டு இவரை முறியடிக்கலாமான்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. புதிய கட்சியை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை? இது அவங்க கட்சிக்கு என்ன இப்போ சொல்லார்களா இருக்கல, அவங்களுக்கு எங்கள் தொகுதியுடைய களத்தில் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய முகம், மதுரையின் முன்னாள் மேயராக இருந்தவர், தற்போது திருப்பரங்குன்றம் தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடியவர், சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ராஜன் செல்லப்பா அவர். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கேன் சார். திருப்பரங்குன்றம் தொகுதி இந்த எலெக்ஷனில் எல்லாரும் கவனிக்கிற ஒரு தொகுதி, முக்கியமான தொகுதி. நீங்கள் வேட்பாளராக மீண்டும் அந்த தொகுதியில் களமிறங்குறீங்க. எப்படி இருக்குது களம்? களம் சிறப்பாக இருக்குது சார். என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பழைய தொகுதியாச்சு. 5 ஆண்டு காலம் இருக்கும். இது பிறந்த மண், இது எனக்கு சொந்த மண். படித்த பள்ளிக்கூடங்கள்லேருந்து அடித்தளம் இங்கே இருக்கிறதுனால எனக்கு எளிமையாக மக்களை சந்திப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்கிறது. ஆகவே எனக்கு விறுவிறுப்பாக மக்கள் தருகிற தொடர்ந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட தேர்தல் காலத்தில் அதுக்குன்னு ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க, அதற்குன்னு ஒரு எழுச்சி ஏற்படுது. அப்படிப்பட்ட எழுச்சி எனக்கு மட்டுமல்ல, ஒரு அருமையினர் போச்ச எடப்பாடியார் முதலமைச்சரை வர வேணுன்ற நோக்கத்தோடு சேர்ந்து என்ன சட்டமன்ற உறுப்பினர்னு அந்த எழுச்சியோடு அவங்க வர்ற மாதிரி வரவேற்பு இருக்குது. இந்த களம் எனக்கு மிக சிறப்பாக வரவேற்பு கொடுப்பது மூலம் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, இந்த மக்களுக்கு ஏதாவது அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ண உணர்வை ஏற்படுத்துது. ஓகே, இப்போ ராஜன் செல்லப்பா அவர்கள் பற்றி தெரியாதவங்களுக்கு, மதுரையில் இருக்க எல்லாருக்கும் ராஜன் செல்லப்பா அவர்களை தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா, ஏன்னா நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினரா, மேயரா, பல்வேறு உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் அனுபவங்கிறது ரொம்ப பழுத்தது. ஒரு பழுத்த அரசியல்வாதி அப்படிங்கிறனாலையும் உங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் வாய்ப்புகள் திருப்பி கொடுத்தது, உங்களுடைய அனுபவத்திலேருந்து சில விஷயங்களை சொல்லணும்னா எப்படி அரசியலுக்கு வந்தீங்க, உங்களுடைய அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அரசியல் ஒரு ஸ்டூடெண்ட்டில் இருக்கும்போது சொல்லப்போனால் எல்லாரும் சொல்கிறத விட 50 ஆண்டு கால அரசியல் சொல்கிறத விட என்னை பொறுத்துக்கு 60 ஆண்டு கால அரசியலில் இருந்திருக்கேன். 60 வருஷம். ஏறக்குறைய 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஒரு பள்ளி மாணவன் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அந்த ஊர்வலங்கள் அதில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது. தொடர்ந்து அந்த மாணவர் அணியில் திமுகங்கிற அந்த அமைப்பில் நான் செயல்பட்டேன் 69-70 வரைக்கும். திருப்பி சென்னை சட்டக்கல்லூரி படித்த உடனே அழகப்பா, எனக்கு அழகப்பா கல்லூரி அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அடித்தளம். அந்த அழகப்பா கல்லூரி அழகப்பர் தமிழ் மன்றம் 5 கல்லூரிக்கு இணைந்த ஒரு மன்றத்தில் அழகப்பர் தமிழ் மன்றத்தின் செயலாளராக தொடர்ந்து சென்னை சட்டக்கல்லூரியில் வரும்போது அங்கேயும் கூட அப்போ தான் அந்த அதிமுக உருவாகிறது 72. அந்த உருவாகிற டயத்தில் உருவான உடனே முதல் செயலாளராக சென்னை சட்டக்கல்லூரி செயலாளராக அன்றைக்கு மாணவர் அமைப்புன்றது மிக வலிமை. அந்த மாணவர் அமைப்பில் சென்னை சட்டக்கல்லூரி செயலாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எம்ஜிஆர் அவர்கள் மேலே ஈர்ப்பா? ஆமாங்க, தலைவர் மேலே ஒரு ஈர்ப்பு. அதாவது திமுகலேருந்து அதிமுக பிரிகிற போது ஒட்டுமொத்த அமைப்பே நாங்கள் புரட்சித் தலைவர் பக்கம் இருந்தோம். ஓகே, சொல்லப்போனால் அங்கே இதில் இருந்து அவருடைய தோட்டத்தில் போய் அவங்க உட்காந்து அந்த முதல் இரவு அவர் கட்சியை ஆரம்பித்து விட வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் 3 இடத்துல கணக்கு கேட்டு பேசும்போது அதில் ரொம்ப நாட்டுக்கிட்டு அவருக்கு உற்ற எங்களுடைய ஒரு இதுதான் அவருக்கு ரொம்ப நம்பிக்கை விட்டு. ஓகே, மாணவருடையது. அந்த அடிப்பில் தொடர்ந்து நல்ல பணியாற்றணும். 80 ஒரு 80 மாணவர் அணி எல்லா சட்டம் முடித்த உடனே ஒரு நாடாளுமன்றத்துக்கு நிற்கக்கூடிய வாய்ப்பை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தாங்க 80வது வருஷம்.
அன்றைக்கு திமுக எதிர்த்து நிற்கும் போது மிக குறைந்த வாக்கில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். ம். தொடர்ந்து வரும்போது 12 ஆண்டு கழித்து புரட்சி தலைவி அம்மா வந்து எனக்கு அதே நாடாளுமன்ற மேலே உறுப்பினர் கொடுத்தாங்க. ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டாங்க. ஆமாம், ராஜ்யசபா போயிட்டேன். அதுக்கு முதலையும் கூட சேவல் சின்னத்தில் இதே திருப்பூர்ணத்தில் தான் நின்னேன். அன்றைக்கு 2வது பிரிந்த காரணத்தில் மிக குறைந்த ஓட்டில் தான் அன்னைக்கு வெற்றி வாய்ப்பு. தொடர்ந்து இந்த பணி இதனுடைய உழைப்பின் காரணமாக அம்மா அவங்க என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தொடர்ந்து அவங்களுக்கு எனக்கு பணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. திருப்பி இன்னும் பல தேர்தலை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது எனக்கு மற்றவங்க மதியில். 2006 கூட இதே மத்திய இடைத்தேர்தலில் அன்றைக்கு திமுகவுடைய அதிகாரம் அதிகமாக இருந்த காரணத்தினால அவர் யாரும் இந்த வேறு வேட்பாளர் இல்லாமல் என்னை அம்மா வந்து சூஸ் பண்ணி நிப்பாட்டினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து தொடர்ந்து 2000 மேயர் பதவியில் எனக்கு ஒரு மன திருப்தி அடைகிறப்ப மிக சிறப்பாக பணியாற்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எங்கே இந்த நிதியை பெற வேண்டும் எல்லா துறையிலிருந்து மத்திய அரசிலிருந்து இப்படி துறையை பெற்று மதுரையில் ஒரு மேயர் இருக்கும்போது ஒரு எல்லோருடைய நற்பெயர் வாங்குவதோடு மட்டுமல்ல, எல்லா திட்டங்களும் மனதுக்கு வந்த திட்டங்கள்லாம் செஞ்சோம், அக்கரம்பேல் எடுத்தோம், தீர்மானம் நிறைவேற்றி பல்வேறு வழிமுறை செஞ்சோம். அது ஒரு முழு என்னுடைய அதிகாரிகளும் அன்றைக்கு எனக்கு குற்ற துணையாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த நல்ல பணி முடிஞ்சு தொடர்ந்து நான் மேயர் பதவி முடிகிறதுக்குள்ளே 6 மாதத்துக்கு முன்னாடியே என்னை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மாவாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நான் திருப்பூர் தொகுதி கேட்டால் கூட அவங்களாக கூப்பிட்டு வடக்கு தொகுதியில் நெல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே இன்றைக்கு ஊழல் காரணத்துக்காக மேயர் ராஜினாமா பண்ணுறாங்க. அன்றைக்கு எனக்கு மெரிட் இருந்ததுனால அடுத்த வாய்ப்புக்காக ஏதோ ஒரு மனசுக்குள்ள அம்மாவுக்கு பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு இதில் அந்த அடிப்படையில் என்ன சார் அப்படி என்ன இம்ப்ரெஸ் பண்ணீங்க? என்ன அம்மாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது, நீண்ட கால உழைப்பு இருந்தது. அதனால் அம்மாவுடைய விசுவாசமாக இருக்கும். அம்மா என்ன சொல்கிறது, அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சில பேர் சொன்னதை செய்வாங்க, பட் அம்மா என்ன நினைக்கிறாங்க அரசியல் ரீதியாக அப்படின்பதை நாங்களே அடையாளம் கண்டு அதுக்கு செஞ்சுட்டோம். அதனால் அவங்களுடைய இதில் எனக்கு வடக்கு தொகுதி சட்டமன்றம் கொடுத்தாங்க. மீண்டும் நான் சொந்த தொகுதியாக இருந்த திருப்பூர் தொகுதியில் அருமையான எடப்பாடியார் எனக்கு இங்கே இது பண்ண வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏறக்குறைய 30,000 வாக்கு வித்தியாசத்தில் கடந்த தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது. தொடர்ந்து நல்ல எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட சட்டமன்றத்தில் முடிந்தவரை எல்லா சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் பேசுகிற வாய்ப்பை பெற்றேன், இல்லாட்டி கேள்வி கேட்கிற வாய்ப்பை பெற்றேன். அதன் விளைவாக சில சாதனைகளை செய்ய முடிந்தது, கோரிக்கையில் வைக்க முடிந்தது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரிலிருந்தும் பல திட்டங்களை சொல்லப்போனால் ஒரு 200 தார் சாலையில் போட்டிருக்கோம், 20 ஆர்வத சுத்திகரிக்கப்பட்ட ஆலையை போட்டிருக்கோம், 20க்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, நிழற்குடைகள். அதோடு மட்டும் எல்லா பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகளுக்கு எல்லாத்துக்குமே சேர் நாற்காலி போன்றவைகள் செய்யப்பட்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸும் என்னுடைய நிதியிலிருந்து செய்யப்பட்டு இப்படிப்பட்ட ஒரே கைண்ட் ஆஃப் வாய்ப்புகளை கொடுப்பாங்க. இப்போ எம்எல்ஏவா இருக்கவங்க எம்எல்ஏவா கொடுப்பாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட எல்லா கைண்ட் ஆஃப் அரசியல் அனுபவங்களும் உங்களுக்கு வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயரா செயல்பட்டுருக்கிறீங்க, அந்த அனுபவம் இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினரா ராஜ்யசபாங்கிறது வந்து சீனியர்ஸ்லாம் இருக்கக்கூடிய அவை, அந்த இடத்துல ஒரு அனுபவம், இப்படி பறந்துபட்ட அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது வந்து அது எப்படியான சூழல், எதற்காக இப்படி ஒரு அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த அனுபவம் விளையாட்டு சொல்லிச்சு எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லா அப்புறம் நீங்கள் என்ன அமைச்சராகலன்னு வாங்க. நான் சொன்னேன், இது நான் இந்த பதவி வேறு யாரும் இருந்திருக்க மாட்டாங்கன்னு பெருமையாக சொல்கிறது உண்டு. ஏன்னா உள்ளாட்சித்துறையில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு கிடைத்தது, சட்டமன்றத்தில் 3 டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடியவங்க மிகச்சிலராக தான் இருப்பாங்க. சொல்லப்போனால் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. நான் அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு இயற்கையாக கிடைச்சது. அது எப்படின்னு என்ன காரணத்துக்கு அப்படி கிடைச்சதுன்னு தெரியாது, சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த கிடைத்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி சிறப்பாக செய்யணுன்ற எண்ணம் மட்டும் எனக்கு இருந்தது. நல்ல நட்பு வட்டாரம் இருந்தது, இளைஞர்கள் என்றைக்கும் எனக்கு தொடர்பில் இருந்தாங்க. அதனால எனக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. மதுரை ரொம்ப முக்கியமான இடம் சார். எம்ஜிஆர் அவர்களே கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மதுரையிலலாம். அப்படிப்பட்ட ஒரு மதுரையின் முகமாக அதிமுகவின் முகங்களில் இன்னும் சிலர் இருந்தாலுமே மதுரையின் அதிமுக முகங்களில் முக்கியமானவராக ஒருவராக வரதுங்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நகர்ந்து வந்ததுக்கான முக்கிய காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கிய காரணம் என்னுடைய தொடர் உழைப்பு தான். தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறேன், கட்சிக்கு உழைத்துக்கொண்டேன், மக்களை சந்திக்கும் போது அன்பாக சந்திக்கிறேன். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை என்னால் செய்ய முடியும் என்று அந்த பழக்கத்துக்கு வந்திருக்கேன். பெரும்பாலும் நான் படித்த கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர் பிறந்தவர்கள், அரசு ஊழியர்கள், இவங்க என் மேலே ஒரு நன்மதிப்பு ஏற்பட்டது. யாரோட பழகினாலும் ஒரு பிரியமாகவும் பழகுவேன், நட்பாகவும் பழகுவேன், கூட முடிந்தவரை உதவி செய்கிற மனப்பான்மையோடு இருந்தேன். அந்த உதவி ஏதோ ஒரு விதத்தில் அந்த உதவி செய்கிற மனப்பான்மை இருந்ததுனால எனக்கு மதுரையில் தொடர்ந்து பணியாற்றுகிற அரசியலுக்கு அற்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு. ஓரளவுக்கு எல்லாரோடையும் உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்குமா சார்? இருக்கும் சார், எல்லாரோடையும் கான்டாக்ட் இருக்கும். பார்க்கும்போது எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் மரியாதை செலுத்துறதுக்கு அந்த மாதிரி இருப்பேன். பட் அவங்க கொள்கைகள் வச்சுருப்பாங்க, நாங்கள் கொள்கை வச்சுருப்போம். நல்ல நிகழ்ச்சிகளில் பார்க்கறது உண்டு. எல்லாத்தையுமே முடிந்தவரை எல்லா திருமண நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வது உண்டு. பெரும்பாலும் இன்ப துன்பங்களில் எல்லா வீடுகளையும் கலந்து அந்த ஒரு பழக்கம் இருந்தது. உறவு வட்டாரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. மதுரை மாநகராட்சியின் மேயராகவும் இருந்தவர் நீங்க. இன்னைக்கு மதுரை மாநகராட்சி மீது பல்வேறு விமர்சனங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள், அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு இந்த மாதிரி ஒரு நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு காரணம் தலைமை சரியில்லையோன்னு என்னுடைய சந்தேகம்.
அந்த அடிப்படையில் தலைமை சரியாக கடைப்பிடித்திருந்தால், ஏன்னா நான் மேயராக இருக்கும்போது மாதந்தோறும் முதலமைச்சராக அம்மாவை சந்திப்பேன். அவங்க ஏதாவது எனக்கு காரியம் சொல்லுவாங்க, நான் இந்த என்ன காரியம் செய்யணும்னு பண்ணுவேன். இவங்களுக்கு வந்து அந்த சந்திப்பு நேரடியாக செஞ்சக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா இங்கே 2 அமைச்சர்கள் இருந்த காரணத்தினால அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருப்பாங்கன்னு என்னுடைய இது. 2வது அந்த அவங்க வந்து நிர்வாகத்தில் இவ்வளவு கோட்டை விட்டுருப்பாங்க, அதில் கவனம் செலுத்தாம விட்டாங்க. என்னுடைய பொறுத்த வரைக்கும் அவங்க ஊழல் செய்தாள்ன்றது அது வந்து இதை பொறுத்த அது வரைக்கும் வந்து இதுல ஆமாம். பட் அவங்களுடைய கவனம், திறமையின்மை இதில் பலமே இருக்குது. நான் இருக்கும்போது மாதம் 3 கூட்டம் போடுவேன். என்னென்னு கேட்டால், நிதி வருவாய் எப்படி பெருக்குவது, தூய்மை பணி எப்படி செய்வது, அதோடு மட்டும் பொறியியல் துறை இப்படி பண்ணுவது, இந்த மாதிரி ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்ந்து எங்களுடைய கமிஷனரோ ஆணையாளரோ இந்த மாதிரி முறையான நிர்வாக ரீதியாக நான் கொண்டு போய்கிட்டு இருந்தேன். சின்ன சின்ன விஷயங்களோட இது பண்ணோம். புது தான் தரும். மக்களை தேடி மாநகராட்சி என்ற திட்டம் தமிழக அரசு கொண்டு வரதுக்கு முன்னாடியே மதுரை மாநகராட்சி தான் முதல்ல ஒன்று வந்தது. அதே மாதிரி அழகிய மதுரை மாநகர் திட்டம், அம்மா திட்டம் அதுக்கு பேர். அது எல்லா துறையும் எப்படி வைக்கிறீங்க? இல்லை, நல்லா அதில் அது ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா ஏஎம்எம்னு வச்சோம். அதில் அந்த மாதிரி திட்டங்களை அதுக்கப்புறம் தான் நம்முடைய எங்கள் அரசாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி திட்டங்களை வேறு பேரில் இதில் கொண்டு வந்தாங்க. இந்த 2 திட்டமுமே மக்களை தேடி மாநகராட்சின்றதுக்கு அப்புறம் தான் இப்போ அம்மா திட்டம், வருஷம் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே கொண்டு வந்தாங்க. இப்படி பண்ணி எல்லா மக்களை சந்திப்ப என்னுடைய மேயர் காலத்தில் 1 நிமிடத்தை கூட வீணடித்ததில்லை. தொடர்ந்து காலையிலேருந்து இரவு வரை மக்களை சந்திப்பேன், இல்லாட்டி ஏதாவது அதிகாரிகளை சந்திப்பேன். அதே போன்று அங்கேருந்து இதுக்கு சொந்தமான மாநகராட்சிக்கு வாய்ப்புள்ள ஒரு திருக்கோயில் ஒன்று இருக்குது, பூங்கா முருகன் திருக்கோயில் இருக்குது. அந்த திருக்கோயிலில் ஒரு சஷ்டி நண்பர்களுடைய நன்கொடையை வைத்து அவங்க ஸ்பான்சர்ஸ் வைத்து ஒரு சஷ்டி மண்டபம் கட்டணும், ஒரு தங்கத்தேர் பண்ணோம். இது தமிழ்நாட்டிலே 2 கோயில் தான் இந்து சமய அலுவலர்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்குது. அது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பூங்கா திருக்கோயில். அந்த திருக்கோயிலும் இறையுணர்வும் எங்களுக்கு இணைந்து வந்தது. அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள். அந்த கோயில் இன்றைக்கு திருக்கோயில் மிக குறைந்த வருமானத்தை அந்த திருக்கோயில் இன்றைக்கு மிக அதிகமான வருமானத்தை இருக்கிறது. வைகை வடகரை இங்கே இந்த பக்கம் திருப்பொன்றம் திருக்கோயில், மேலமாசை திருக்கோயில், வைகை வடகரையில் பூங்கா முருகன் திருக்கோயில் என்ற மாதிரி இந்த இறையுணர்வு கூடிய ஒரு நல்ல கோயில் இருந்த கோயிலை கொண்டாட முடிந்தது, சீர்படுத்த முடிந்தது. இப்படி என்னுடைய பணிகள் தொடர் பணிகளாக இருந்த காரணத்தினால மக்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு நான் பணியாற்றினேன். அதன் விளைவு தான் மேயர் பதவி. எனக்கு ஒரு மனசு திருப்தி, ரொம்ப திருப்தியாக விட எனக்கு இப்போ வரைக்கும் எம்எல்ஏ அப்படிலாம் சொல்றதால முன்னாள் மதுரை மேயர்னு தான் ராஜன் செல்லப்பா அவர்கள். உண்மைதான், அது உண்மைதான், மறுக்க முடியாது. ஏன்னா அந்த திருப்பொன்னத்தில் இருக்கிற 14 வார்டுமே மாநகராட்சிக்குள்ள இருந்தது. அதனால வந்து அந்த வாய்ப்பு எனக்கு. ஓகே, திருச்சி, சென்னை இது போன்ற இடங்கள்ல வந்து ஒரு திமுகவோட கோட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்வீப் அப்படின்ட்டு. ஆனால் மதுரை எப்போவுமே திமுகவுக்கு பயங்கர சவால் கொடுக்குற இடமா இருக்குது. முக்கிய முகங்கள் வந்து இவங்களை இங்கே வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கலி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடமாவும் இருக்குது. என்ன ஆட்சியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் எங்கே இவங்களை வீழ்த்துறதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கட்சியை வளர்த்துருப்பீங்களே, அதன் விஷயங்கள். அது இயற்கையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தது. மதுரை மேலே பாச தென் மாவட்டங்களின் தலைநகர் என்ற பொருளில் இது ஒரு சிறப்புக்குரியாக இருந்தது. எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி மதுரையை ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. இது ஒரு நகர்ப்புறம் இருந்தாலும் இங்கே இருக்கிற பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் மிக இயற்கையாக இருந்தாலும் கூட வீரம் செறிந்த பூமி என்ற மாதிரி ஒரு இது வந்தது. அந்த இதில் திமுக சில காலம் இங்கே ஆட்சி இது இருந்தாங்க, டாமினேட்டிங்காக இருந்தாங்க. பட் அதிமுகவை எந்த காலத்திலையும் வீழ்த்த முடியல. இது எல்லாரும் சொல்லுவாங்க அதிமுக வீழ்த்தலான்னு முடிவு எடுத்தாங்க. முடிவெடுக்க வாய்ப்பே இல்லை. திருப்பி உருவாயிரும். இங்கே இருக்கிறவங்க ஃபினிக்ஸ் பருவம் அது இங்கே இருக்க தொண்டை கொஞ்ச நாள் மெதுவாக இருந்தால் கூட வீழ்ச்சி வந்த உடனே திருப்பி எந்திரிச்சிடுவாங்க அடுத்த முறை. இது மதுரை கூட வரலாறாக இருக்குது. இன்னும் அதே வரலாறு தான் தொடருது. இங்கே இருக்கிறவங்க நாங்கள் எப்பயும் எதுக்கும் அஞ்சுறதில்லை. சின்ன இளைஞர்களாக இருக்கிறவங்க இருக்கும்போது இது குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, நண்பர்களை கொத்துப்படாங்க, போராடியே வளருவாங்க. அது மாதிரி இங்கே ஒரு போராட்ட உணர்வு, உண்மையில் அரசியலே ஒரு போராட்ட உணர்வு தான். அந்த மாதிரி போராடி மதுரையில் பயங்கரமாக இருக்கும். மதுரையில் அது எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் சொல்ல போனால் இந்திய எதிர்ப்பு போராட்டமே மதுரையிலேருந்து தான் தீ பரவிதுன்னுவாங்க. மதுரையிலேருந்து ஆரம்பத்தில் ஒரு காங்கிரஸ்காரர் மாணவர் ஊர்வலத்தில் அதை தடுக்க முயன்றதால் அதில் வன்முறையை கிளப்பி விட்டதுனால தான் அன்றைக்கு எனது இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகச்சிறப்பாக நடந்தது. அதன் விளைவு தான் அன்றைக்கு காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சி விடத்திற்கு வர முடிந்த 67. அப்படிப்பட்ட மதுரை இது. இந்த மதுரை வந்து இறையுணர்வும் உண்டு, கலாச்சாரம் உண்டு, அதே நேரத்தில் ஒரு அரசியல் ரீதியாக வளரும். அவருடைய கலைஞர் அவர்களின் மகன் அழகிரி அவர்களே இருந்தார். அந்த இடத்துல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுங்கிறது இன்னும் அந்த நேரத்தில் ஒரு மாதிரி அந்த பாதிப்பு வந்து எங்களெல்லாம் சில நேரம் பாதித்தது. பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அறிவித்தார் இதே இருக்காதுன்னு. பட் அந்த நிலைமை இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து பயணித்தோம் அந்த வகையில். ஏன்னா இங்கே திரைப்படம் ஒன்றா தான் எல்லா இடமும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் புரட்சித்தில் எம்ஜிஆர் மதுரையோட பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி மதுரை அரசியல் எல்லாத்துக்கும். இந்த திருப்பரங்குன்றம் தொகுதி பற்றி பேசணும் சார். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக திருப்பரங்குன்றம் தொகுதிக்கும் இருக்கீங்க. இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடமா, கொஞ்சம் விமர்சன ரீதியாக, பார்வை ரீதியாக, அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாவும் இருக்குது.
பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் பார்க்குற ஒரு தொகுதியாக இருக்கிற அந்த தொகுதியில் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளராக களமிறங்குறீங்க. மீண்டும் இந்த தொகுதியை சிட்டிங் எம்எல்ஏங்கிறனால வாய்ப்பா, இல்லை முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிங்கிறனால ராஜன் செல்லப்பாங்க வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படின்னு கொடுக்குறாங்களா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த தொகுதிக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன் அதை பற்றியும் நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நல்ல பணியாற்றி இருக்கிறேன். மக்களை சந்தித்திருக்கிறேன். வேலை வேண்டுமென்ற பணியை ஆரம்பித்திருக்கிறேன். தொடர்ந்து பிரதமர் இருந்தாலும் கவனத்தை ஈர்த்த எல்லாருடைய கவனத்தையும் மதுரை மாவட்ட மக்கள் இல்லாமல் இந்திய துணைக்கண்டத்தின் கவனத்தை இருக்கிறது ஒரு இஷ்யூனால. பட் அது வரைக்கும் இது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இங்கே இருந்தது. இந்த பிரச்சனை ஒரு சின்ன இஷ்யூ வந்தோடனே இப்படி உருவானது. ஆனாலும் கூட எனக்கு இங்கேன்னு ஹோல்டு இருக்குது. என்னால் ஒரு அமைப்பு உட்கட்டமைப்பை எல்லாத்தையும் மீறி, அது மத உணர்வாக இருந்தாலும், ஜாதி உணர்வாக இருந்தாலும், அரசியல் உணர்வு இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி எனக்கென்று ஒரு நம்பிக்கையான இடம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார், தலைமையும் புரிந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் உங்களோட பர்சனல் கனெக்ட் கட்சியெல்லாம் கடந்து இருக்காங்க, அதுவும் இருக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்காங்க. அவர் நல்லா பண்ணுவார், நான் உதவி பண்ணாரு, அந்த எண்ணங்களுடைய நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க, மக்கள் இருக்காங்க. அந்த அடிப்படையிலையும் எங்களுடைய தலைமை சரியாக கணக்கெடுத்தது. யார் யார் வெற்றி பெறுவாங்கன்னு அவர் கணக்கெடுத்தாங்க. வெற்றி பெறக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு எங்களுடைய தலைமை யாருக்கு என்ன செய்ய வேண்டும் அதை புரிந்து கொண்டு அவர் தான் வர முடியும். இது எதிர்கட்சிக்காரே உணர்வார்கள், எங்கள் கூட்டணி கட்சிக்காரே உணர்வாங்க, அவர் என்ன தான் அந்த தொகுதியில் வர முடியும் அப்படின்றத அவங்களும் உணர்வாங்க. அதனால் யாரும் பிடிவாதமாக இல்லாமல் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை கிடைக்க செய்திருக்கிறார்கள். எங்கள் தலைமையும் சரி, கூட்டணி கட்சியினர் சரி, அதை வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் என்ன மக்களோட பிரதிநிதியாக இருக்கிறவர் நீங்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த தீபத்தூண் விவகாரங்களில் இப்போ நீங்களும் அந்த நேரத்தில் முக்கியமான டெசிஷன்ஸ் எடுத்திருந்தீங்க. அதிமுக ஆட்சி வரும் பட்சத்தில் மறுபடியும் உங்களே எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் என்ன மாதிரி அந்த தீபத்தூண் விவகாரங்களில் டெசிஷன்ஸ் எடுத்து? தீபத்தூண் நியாயமான இது என்னமோ அதை செய்ய முடியும் என்பதை நம்புகிறார்கள். அதே நேரத்தில் எந்த பிரச்சனைகள் இஷ்யூ இல்லாத அளவுக்கு இவர் கொண்டு போவார், நியாயமானதையும் செயல்படுத்துவார். இங்கே இருக்கிற ஒன்றுபட்டு நினைக்கிறேன் அந்த மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் இந்த வாய்ப்புக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். குறிப்பாக உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளித்திருக்கிறதோ அந்த தீர்ப்பை செயல்படுத்த சரியான தீர்ப்பாக இருக்கும். அதை தீர்ப்பு தான் பண்ண வேண்டியிருக்கும். பட் அதை விளக்கி மக்களுக்கு புரிந்து கொள்கிற அளவுக்கு அதை புரிந்து கொள்ள செய்து அதில் எந்தவித ப்ராப்ளமோ இஷ்யூ இல்லாமல் கொண்டு போவதற்கு நான் முழு முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, திருப்பரங்குன்றம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கீங்க. மேயரா அப்படின்னு இப்போ பேசும்போது நீங்கள் பல்வேறு விஷயங்களை ரொம்ப மனசுக்கு நிறைவான விஷயங்கள்னு அடுக்கிறீங்க. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு 5 ஆண்டுகள் பணியாற்றும் போது அந்த விஷயத்தில் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்க விஷயங்கள் நீங்கள் இதெல்லாம் சொல்லி. இது எனக்கு பிடிச்ச வரைக்கும் இங்கே மிக முக்கியமான இடங்கள் 4 என்னுடைய திருப்பரம் தொகுதியில். ஒன்று, எய்ம்ஸ் மருத்துவமனை உருவானது மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியும் உண்டார்கள். அதனுடைய வளர்ச்சி வர என்பதற்காக நான் மத்திய அரசுக்கு கடிதங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். அது ஒரு கொடையின்கள் வர வேண்டும், அப்போ தான் சரி பண்ணணும். நீண்ட கடிதங்கள், பல கடிதங்கள் எங்களுக்கும் மத்திய அரசு சுகாதார அமைச்சகத்தின் தொடர்பு வந்தது. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அளவில் என்னுடைய ஒரு பங்கு இருக்கிறது. நான் வெளியே அதை செய்தியாக தெரிவிக்காட்டோட தொடர்ந்து என்னுடைய கடிதங்கள், நான் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன். அந்த புத்தகத்தை, அந்த கடிதங்களின் நகல்களை வெளியிட்டிருக்கிறேன். அது மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை எலாபரேட்டடாக சொல்ல முடியுமா உங்களுடைய பங்கு பற்றி? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியாது. நான் என்னுடைய பங்கு இது முதல்ல எல்லா நிர்வாகம் பல பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் ஒவ்வொரு துறையும் தடைபட்டுக்கிட்டே இருந்தது. அதனால் ஒரு நிர்வாகத்தை ஒன்று டைரக்டராக ஒன்று போடுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். ஒரு நம்பர்லாம் கீழே வரணும், ஒரு கொடையின்கள் வர வேண்டும். அதுக்கப்புறம் தான் இயக்குனர் ஒருத்தர் போட்டு இந்த இது சிறப்பாக பண்ண என் கடிதத்துக்கு பதிலாக போட்டாங்க. முதல் கட்டமாக போடும்போது கூட மதுரையில் ஒரு சிறந்த டாக்டர் தான் நியமனம் பண்ணாங்க. சொல்லப்போனால் நான் தான் அவர் பரிந்துரை, இன்றைக்கு இல்லை அவருடைய பேரை பரிந்துரை கடிதமாக நான் அழகினேன். அந்த இதில் சொல்லப்போனால் அவர் இப்போ இருக்கிற இருந்த செயலாளர் திரு ராதாகிருஷ்ணனுடைய மாமனார் இங்கே ஒருத்தர் இருந்தாங்க. அவர் தான் ஆரம்பித்தார். தொடர்ந்து இப்போது பொறுப்பாளர் வந்திருக்கிறாங்க, நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் இன்னும் வளர சீக்கிரம் பண்ணணுன்றதை கடிதங்களை மாற்றி அவங்களே எனக்கு கன்சிடர் பண்ணுறோம், தயாராகிடுச்சு, என்ன குறைபாடு இருக்குது, 2 வருஷத்தில் முடிச்சிருவோம், குறிப்பிட்டவங்கள ஃபாலோஅப்பில் இருந்தது. அது எனக்கு என்னுடைய முயற்சியில் ஒன்று. அதே மாதிரி சர்வதேச விமான நிலையம், இன்றைக்கு அந்த விமான நிலைய விரிவாக்கம், அதுவுமே இதே திருப்பரங்குன்றம் தொகுதியில் தான் வருது. அதை விரிவாக்கம் பண்ணோம்னு நான் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே அதை வேறு மாதிரி பேசணும், பெரிதாக பண்ணணும்னு சொன்னோம். இப்போ அதனுடைய எக்ஸ்டென்ஷன், அதனுடைய விரிவுபடுத்த வேண்டிய அவசியங்கள் குறித்து நிறைவாக இருக்கிறது. அதுலேயும் நாம் பங்கெடுக்கின்ற ஒரு நிறைவு இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு வகையாக பார்க்கும்போது எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே ஐடி பார்க், வடபழஞ்சி ஐடி பார்க், அதில் குறிப்பிட்ட அளவுக்கு இன்னும் போதுமான அளவுக்கு வளரவில்லை. இங்கே இருக்கிற ஐடி பார்க், இளைஞப்பட்ட ஐடி பார்க்கோட இந்த வளரவில்லை. அதுவும் வளர வேண்டும் என்று எல்லாரையும் இண்டஸ்ட்ரீஸை சொல்லி பார்க்குறோம். தொடர்ந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் இதில் இருக்குது. அதில் சில நிர்வாக சீர்கேடுகள் இருந்தன. உரிய கல்வி அமைச்சரிடம் நான் அப்போக்கப்போ சொல்லி சம்பளம் கிடைக்காம இருந்தாங்க. ஸ்டாஃபுடைய பலவீனம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு என்ன செய்யணுன்ற இதுதான் எங்களுடைய தொகுதிக்குள்ளே முக்கியமான விஷயங்கள். ஏன்னா மதுரையை வழிகாட்ட இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி. அடுத்து இங்கே ட்ரைனேஜ் இருக்குது, பாதாள சாக்கடை. நான் மேயராக இருக்கும்போதே தீர்மானம் போட்டிருந்தோம். அப்போயே வடகரையில் பாதாள சாக்கடை திட்டம் அதிமுக பேரிலேயே
நிறைவேறதுக்கு பணிந்து விட்டது. இந்த தென்கரை பக்கம் இந்த விரிவாக்கப்பட்ட பகுதியில் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. சட்டமன்றத்தில் மட்டும் ஏறக்குறைய 5 முறை கேள்வி கேட்டிருக்கேன், 5 முறை பேசியிருக்கேன். நகர்ப்புற அமைச்சர் தொடர்ந்து எனக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு. கடைசி இறுதி கட்டத்தில் தான் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு தான், கடைசி கூட்டத்திற்கு முன்பு தான் அவர் அதுக்கு ஓகே பண்ணி டெண்டரை கன்ஃபார்ம் பண்ணி ஓப்பனாக வெளிப்படையாகவே சொன்னார். டெண்டரில் அந்த கூடுதல் தொகை 8% 2 எங்களுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதனால தான் தாமதமாகுது சொல்லிவிட்டு அன்றைக்கு இரவே அந்த உரிய டெண்டரை கொடுத்து முடிச்சுட்டு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அது மிகுந்த ஆமையத்தில் நடக்குது. உரிய நிதி ஒதுக்குனாங்களா என்னன்னு தெரியல. பாதாள சாக்கடை திட்டம் வந்து எங்கள் தொகுதிக்கு மிக அத்தியாவசியமான தொகுதி. அதிலே நான் முன்னின்று இருக்கிறேன். அதே போன்று லோயல் கேம்ப்லேருந்து குடிநீர் இணைப்புக்காக வந்ததும், அதுவும் ஏற்கனவே நான் மேயராக இருக்கும்போதே ஒரு தீர்மானம் போட்டிருந்தோம். அந்த இரும்பு குழாயில் அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கூடுதல் செலவில் இன்றைக்கு முடிக்கப்பட்டு கூடுதல் இணைப்பு வந்திருக்கு. இதுதான் முக்கியமான அடிப்படை திட்டங்கள். அந்த வகையில் நான் ஒரு அரசு கல்லூரி வேணும்னு போய் கேட்டு பார்த்தேன், வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கிற திருக்கோயிலில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு ரோப்கார் சிஸ்டம் போடுங்க முதியவர்கள், ஏன்னா மலையில் அந்த பக்கம் போடுறது கஷ்டமாக இருக்கும், இந்த காசி விஸ்வநாதர் கோயிலில் போட்டால் பயன்படும் என்று அதுவும் 4 முறை 5 முறை சொல்லி அதுவும் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஓகே பண்ணிட்டார். ஓகே பண்ணி ஆனால் முறைந்த நிர்வாக சீர்கேடுனால அதற்கான நிதியை ஒதுக்காமல் விட்டாங்க. ஓகே, 23 கோடி ரூபாய் திட்டத்திற்கு சாதாரண லிஃப்ட்டுக்கு இந்த கோயிலில் ஒதுக்கியிருக்காங்க 5 கோடி. அந்த வெறும் 5 கோடி ஒதுக்கின காரணத்தினால உரிய ஒப்பந்தக்காரர்கள் அதை செய்யாமல் தாமதப்படுத்திருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும், அந்த உறவுக்கார் சிஸ்டம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதில் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஒரு முன்னாள் மேயர், ஒரு அனுபவஸ்தர், அதிமுகவின் முக்கிய முகம், 60 ஆண்டு கால உழைப்பாளி அரசியல் ரீதியாக, அப்படிப்பட்ட ஒருவருக்கு எதிராக ஒரு புதுமுகத்தை திமுக நிப்பாட்டியிருக்கு. இது இயற்கை. அரசியலில் வந்து யார் வேணாலும் எப்போ வேணாலும் நிப்பாட்டலாம். என்ன, அதுவும் திமுகவுக்கு இது பழகி போன ஒன்று. ஒருவேளை எங்களெல்லாம் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் முறியடிக்கிறதுக்கு என்ன வேறு மாதிரி அவங்க தயங்கின காரணத்தை சொல்லப்போனால், வெளிப்படையாக சொல்லப்போனால், இங்கே இருக்கிற இது கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி எல்லோரும் அந்த மாதிரி பண்ணுவாங்க, அவங்க தான் போன தடவைன்னாங்க. தேமுதிகவும் வந்து கேட்டாங்க, அவங்கெல்லாம் நிற்க மறுத்ததால் அந்த அளவுக்கு ஒரு திமுக கொண்டு ஒரு சாதனை கொண்டு ஏதோ ஒரு பண அதிகாரத்தையும் பணபலத்தையும் அதிகார பலத்தையும் கொண்டு இவரை முறியடிக்கலாமான்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட்டணி கட்சிகள்லாம் தயங்கினாங்களா உங்களை? அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய நினைப்பு அப்படி தான். கூட்டணி கட்சிகள் திருப்பூரம் தொகுதியை வாங்குவதற்கு அவர்கள் ஏற்கனவே ராஜன் செல்லப்பா நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதிமுக வழிபோடு இருக்கிறது. மாண்புமிகு எடப்பாடியாருக்கு இங்கென்று இதற்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள்லாம் யாருமே கேட்டதாக தெரியல. என்ன, எல்லா தொகுதியும் கூட்டணி கட்சி கேட்பாங்க, யார் எனக்கு இந்த திருப்பூரம் தொகுதி வேணும்னு அந்த பட்டியலில், கூட்டணி கட்சி பட்டியலில் இங்கே திருப்பூரம் தொகுதியை கேட்டதாக தெரியல. அதிமுக கூட்டணியில பாஜக ரொம்ப விரும்பின தொகுதியை திருப்பரங்குன்றம் இருக்கலாம், திமுக கூட்டணியில விரும்பலைங்கிறீங்க. அதிமுகவுமே இந்த பாஜகவும் விரும்பினதற்கான ஆதாரங்கள் எனக்கு விரும்பிப்பாங்க, இல்லை விரும்ப, ஏன்னா அறுவடை எல்லா திரும்ப அதிமுக ரொம்ப ஃபேவரா இருக்கக்கூடிய தொகுதின்னு தொடர்ந்து அதனால விரும்பியிருப்பாங்க. இப்படினாலும் வெற்றி பெறலாம், அந்த கூட்டணி கட்சியில் 6 நாள் வெற்றி விளாண்ட நம்பி கூட கேட்டிருக்கலாம். அந்த தலைமைக்குரிய தகவல் எனக்கு புரிஞ்சுக்க முடியாது, அஃபிஷியலாக தெரியாது. அதனால பட் இங்கே இருக்க ஒரு புதுமுகம்னு சொல்ல முடியாது. அவங்க ஏற்கனவே பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொதுவாழ்வில் இருக்காங்கன்ற செய்தி மட்டும் தெரியுது. ஆமாம், அவங்க நிற்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் கேண்டிடேட்டு. பட் அதனால அதை பெருசாக எடுத்துக்கலன்னாங்க. அவங்களையுமே ஒரு உங்களுக்கான காம்படிட்டராக நீங்கள் பார்க்கலையா? நான் பார்க்கல சார். அது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அடிப்படையிலும் நான் திமுகவை எதிர்ப்பாக பார்க்குறேன், தப்பு இல்லை. திமுகவா இது இயற்கை முதலேருந்து வரும். பட் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இதாக நான் எதிர்பார்க்கலை. என்ன, அவங்க நார்மல் கேண்டிடேட் தான், பெரிய இந்த வலிவான கேண்டிடேட்னு சொல்ல முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த வழியில் ஒரு சென்சிட்டிவான தொகுதி, அந்த தொகுதியில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக திமுக கடினமாக உழைக்குது, ராஜன் செல்லப்பா போன்ற ஒரு சீனியரை வீழ்த்துவதற்காக கடினமாக உழைக்குதுன்னு ஒரு பார்வையை பல அரசியல் அது இருக்கலாம், மேபி சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி உழைப்பாங்க, வேலை பார்ப்பாங்க. ஏன்னா ராஜன் செல்லப்பா வரக்கூடாது, ஒருவேளை திருப்பூர் தொகுதியை கைப்பற்றுன்ற எண்ணம் கூட இருக்கலாம். அதுக்கு பல வகையில் அவங்க முயற்சி பண்ணலாம். பட் நேர்மையான வழியில் உண்மையான அரசியல்வாதியை கொண்டாந்து நிப்பாட்டி இந்த இயக்கம் திமுகவோட அதிமுக வீழ்த்து என்பது திருப்பூர் தொகுதியில் நடக்காத ஒன்று. அதனால் வந்து அதிமுக அந்த உழைப்புக்கு, ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இதாக இருக்க முடியாது, அமைதியாக இருக்க முடியாது, இதாக இருக்க முடியாது. இப்போ நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். எங்களுடைய பணி முறைப்படி இருக்கணும். அந்த முறைப்படியான பணி எங்களுடைய கட்சி தொண்டர்கள், எங்களுடைய அமைப்பு நிர்வாகிகள். யாரை காம்படிட்டராக நினைக்கிறீங்க? டிஎம்கேவோ நினைக்கிறீங்க? எனக்கும் டிஎம்கே தான் கேண்டிடேட். அது எனக்கு கேண்டிடேட் காம்படிட் கிடையாது. டிஎம்கேங்கிற பார்ட்டி, டிஎம்கேட்ட பார்ட்டி காம்படிட் தான், அதை மறுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, இது இருக்குது. அதனால வந்து அவங்க ஃபேஸ் பண்ணத்தான் செய்வாங்க. பட் அந்த கூட்டணி எனக்கு எந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பலமாக இருக்க நினைக்கல. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். புதிய கட்சியை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை? உங்கள் தொகுதியில் வேற அவங்களோட இணை பொதுச் செயலாளரே நிற்கிறாங்க. அது அவங்க கட்சிக்கு இணை பொதுச் செயலாளர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு எங்கள் தொகுதியுடைய களத்தில் அவங்க
இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப குறைச்சி. பட் விஜய் ரசிகர்கள் இருக்கலாம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு திருமணம் வாழ்த்துருக்காங்க, இருக்கலாம். பட் அவர் பெரிய லெவலில் எங்களை இது பண்ணுற அளவுக்கு அந்த கட்சி வந்து இன்னும் அமைப்பு உருவாகலை. ஓகே, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சி. ஓகே. திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும், அவங்களும் உழைப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருந்தோம்னா எங்கள் டக்குன்னு மேலே வருவாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லாதனால ஏன்னா நாங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு பணியாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பணியாற்றுறதுனால. ஏன்னா அந்த புதிய முகம், புதிய கட்சி வந்து களத்தில் அதிமுகவே இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்களே தவிர மக்கள் சொல்ல மாட்டாங்க. மக்கள் மத்தியில் நாங்கள் இருக்கோம், என்றென்றைக்கும் இருக்கோம். மக்கள்கிட்ட எங்களுக்கு கொடுக்குற வரவேற்பு, எழுச்சி எல்லாம் இருக்குது. ஓகே, அவங்க சொல்கிறது அப்படி தான் சொல்லுவோம். இதான் வாடிக்கை தானே அது. ஓகே. தொடர்ந்து மார்னிங்லேருந்து நானும் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன், பரப்புரைக்கும் மத்தியில் பேசிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. ஒரு சின்ன சாஃப்ட் கேள்வி மட்டும், 60 வருஷம் நீங்கள் சொல்கிறீங்க, 60 வருஷம் உடைக்கும் போது ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு சின்ன டயர்டோ இல்லை எலெக்ஷன் டைமில் எப்படி ஓடணுங்கிறத காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் கூட அங்கங்கே உட்காடுறோம், நீங்கள் உட்காராமல் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கொஞ்சம் டயர்ட்னஸ் வராதா? அந்த வயசு ஒரு காரணமாக இருக்கு. வயது இருக்கலாம், வயது மூப்பு இருக்கலாம், பட் மனசு நல்லா இருக்கு. என்ன அதனால இந்த கட்சி மேலே இருக்கிற பற்று, நம்ம வெற்றி பெறணும், இதனால் நல்லா பயன்படணுன்ற அந்த வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா என்னை விட மூத்தவர்கள்லாம் பெரிய பெரிய அரசியலில் இருக்கிறாங்க. திமுகலே அதிகமான வயது உள்ளவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள முறைப்படி அந்த எண்ணம் வந்துச்சுன்னா இந்த வயது ஒரு தடை இல்லை. ஓகே, அதனால் ஒன்றும். ஓகே சார். அரசியல் பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கிறீங்க. என்னுடைய எந்த குறுக்கீடும் இல்லாமல் நேரடியாக உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட கேமரா மூலிமா நீங்கள் ஏன் ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு வாக்களிக்கணும், அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும்னு உங்களுடைய இனிய வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். திருப்பூர் தொகுதி நம்மளுடைய சார் சொன்ன மாதிரி ஒரு மக்களுடைய கவனத்தை ஏற்கக்கூடிய தொகுதியாக இன்று இருக்கிறது. இந்த தொகுதியின் வளர்ச்சியும் திட்டங்களும் செயல்படும் விதமும் நான் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் மிகச்சரியாக 5 ஆண்டு காலம் செயல்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து செயல்பட விரும்புகிறேன். இந்த தொடர்ந்து செயல்படுவதற்கு வாக்காளர் பெருமக்களாகிய திருப்பூர் தொகுதி வாக்காளர் மையங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்டிப்பாக வாக்களிங்கள். அதோடு மட்டுமல்லாமல் தமிழக அளவிலே ஒரு பெண்கள் பாதுகாப்பு, ஏனைய சட்டம் ஒழுங்கு நிறைவாக இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு அறிவியல் மாண்புமிகு எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கும் வகையிலே எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள். உங்களை சந்திப்பதிலே, தன்னுடைய தொலைக்காட்சி மூலம் உங்களோடு பேசுவதிலே வாக்கு கேட்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த இந்த ஊடகத்திற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்து வெற்றியோடு நிச்சயமாக உங்களை மீண்டும் வணக்கம் சொல்ல, வாழ்த்து சொல்ல வருவேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம். நன்றி சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். நல்லது சார்.